सिद्धि विनायक मूर्ति की जय என்ற தியாகராஜரோட 5வது பஞ்சரத்ன கீர்த்தனைப்படி அடியனோட ஆன்மீக இசை சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அனைத்து மகாபர்களுக்கும் லட்சுமியா இசைப்பள்ளி பேரோட வழிகாட்டுதல் மூலமா குரு அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட நாங்க நல்ல கலைகளையும் கல்வியையும் கற்றுப்போம். குருவின் மூலமா தெய்வத்தையும், தெய்வத்தின் மூலமா நாம என்ன செய்யணும், எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ரகசியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த வகையில இன்னைக்கு நவராத்திரி 6ஆம் நாள் ரெட்டியார்பட்டி சுவாமிகள் ஆலயத்துல எங்களோட நவராத்திரி இசை கைங்கரியத்தை சமர்ப்பிக்கிறோம். பொதுவா உலகம் அப்படிங்கிறது ஒரு பரந்து விரிந்த கடல் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்ற வழக்கம் நமக்கு இருக்கு. அந்த கடல்ல பல உயிரினங்கள் வாழறது, அந்த உயிரினங்களை கொல்றதுக்கு பல திமிங்கிலங்கள் அப்படின்னு பல உயிர்கள் அந்த கடல்வாழ் உயிர்கள் இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, உயிர் இல்லாத கடல்ல இருக்கிற நீர் சுழிகள் ரொம்பவே லாவகமா நம்ம இந்த கப்பல், நம்ம இந்த கயக்கிற இந்த கப்பல்ல அது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு. அந்த வகையில இப்படி அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமே இல்லாத இந்த வாழ்க்கையில ஆட்டம் இருக்கே, ஆடம்பரம் ஆட்டம் இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படி அற்புதமான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் ரொம்பவே சிறிய அளவுல தான் இருக்கு. பெரிய அளவுல பொறாமை, ஆசை, வஞ்சகம் இதை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்திட்டு நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு நீங்கள் நாம தான். இதுல நம்மளோட பெற்றோர்கள் ஓரளவுக்கு தான் நமக்கு அறிவுரைகளை சொல்ல முடியும். ஆனா அவளுக்கு தெரியறதில்ல நமக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு அப்படின்றது. அந்த பெற்றோர்களால என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. அப்போதான் குரு அப்படிங்கிற ஆசிரியர்கிட்ட நாம நல்ல கலைகளை கத்துக்கிறோம். நாம கத்துக்கிற அந்த விஷயங்கள் நம்மளோட இந்த வாழ்க்கை சம்சாரத்துல நமக்கு உதவுறது. ஆனா இப்ப இருக்கிற குருக்கள் நமக்கு என்ன கல்வியை சொல்லித்தரா? வெறும் ஏக சுரக்கா கல்வியை மட்டும்தானே சொல்லித்தரா? இப்போ அந்த மாதிரி குருமார்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படி? நமக்கு நம்மளோட தாத்தா பாட்டியோட கதை, நம்மளோட தாத்தா பாட்டி காலங்களுக்கு முன்னாடியே பண்ணணும், எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வாழ்ந்து மறைந்த அதிக பெரிய குருமார் அடுத்ததா எதை நோக்கி ஓடணும், அந்த குருமார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம விஷயத்துல நாம பண்ண புண்ணியம் தான் ரெட்டியார்பட்டி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் நம்மளிடையே வாழ்ந்து மறைஞ்சிட்டு போயிருக்கார். அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, அவர் நம்மளோட சம்சாரத்துல நாம எப்படி பரமாத்மா கிட்ட அடையிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? மனிதர்கள் மன நிறைவுக்காக சதா சர்வ காலமும் எதையாவது ஒருத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அப்படி பொருள் தேடத்திலையும் போகத்திலையும் இணைஞ்சதுனால நம்மளோட மன நிம்மதியை நாம இழக்கிறோம். மன நிம்மதி அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் இல்லை இல்லையா? அது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு உணர்வு. அந்த வகையில அதை எப்படி நாம அடையணும், அதுக்கு சாதகம் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கார். நமக்கு ரெட்டியார்பட்டி சுவாமிகள் மன நிறைவை அடையறதுக்கு 16 விஷயங்களை சொல்லியிருக்கார். அது என்னென்ன? இறைவனோட அருளால முழு நம்பிக்கை இருக்கணும். பிரதிதினம், அதாவது டெய்லி பச்சை தண்ணியில தலைக்கு குளிக்கணும். நாம குடிக்கிறதுமே பச்சை தண்ணியில தான் குடிக்கணும், வெந்நீர் கூடாது. ஒரே ஒரு தெய்வ கொள்கை, அதாவது ஒரு தெய்வத்தை வழிபடுறோம்னா அந்த தெய்வத்து மேலேயே ஒரு முழு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றத நமக்கு ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்க. பிற மதங்களை பத்தி நிந்திக்க கூடாது. நம்ம மதம் தான் பெருசு, அவ மதம் சின்னது அப்படின்னு எதை பத்தியும் கம்பேர் பண்ணாம இருக்கணும். மரக்கறி உணவு, அதாவது வெஜிடேரியன் உணவே நாம சாப்பிடணும். 5 தவறுகளால கொலை, பொய், களவு, கொலை, கொள்ளை இது எல்லாமே இருக்கக்கூடாது. மருந்து இல்ல மருத்துவமனை நாடி இருக்கக்கூடாது. விபூதி மற்றும் ஜலத்தினாலேயே நம்மளோட நோய்களை தீர்த்துக்கணும். ஜோதிஷம், மாந்திரீகம் இது எல்லாத்தையும் நாடாமை. பிரார்த்தனைகள் இல்ல நேர்த்தி கடன்களை தவிர்க்கணும்.
நீதிமன்றம் போறதை நம்ம தவிர்க்கணும். இறந்தவர்களுக்கு வருந்தாம அவர்களை சமாதி பண்ணணும். எல்லா வெள்ளிக்கிழமையும் விரதம் இருக்கணும். தினமும் காத்தால எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இல்ல படுத்ததுக்கு அப்புறமா நம்ம தியானம் பண்ணணும். இறைவன் கிட்ட பூரண சரணாகதி அடையணும். இறைவன் அருளால எல்லா நல்ல விஷயங்களையும் ரகசியங்களா வச்சு போற்றி காக்கணும் அப்படின்னு நமக்கு 16 விஷயங்களை சொல்லியிருக்க. அப்படி இந்த 16 விஷயங்களையும் கை கொண்டு வாழ்க்கை பயணத்தை அற்புதமா தொடருவோம். மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு தொடர்பு, அதாவது ரிலேஷன் நமக்கும் பிள்ளையாருக்கும் உள்ளது. அது என்னன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். யாருக்கும் தெரியலையா? எல்லா விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாருக்கு தானே ஆரம்பிக்கிறோம். அதை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? நம்ம எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுழி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற பழக்கமே இல்லாம போச்சு. மற்ற எந்த ஒரு சுவாமியையும் நம்ம கூப்பிடுறதே இல்லை. பிள்ளையார சுழி போட்டு நம்ம கூப்பிடுறோம். பிள்ளையார் சுழி போடுறோம். அது ஏன் போடுறோம், எப்படி போடுறோம், எதுக்காக போடுறோம்னு தெரிஞ்சுக்கோமா? ஒரு சுழி போட்டு ஆரம்பிச்சு அதை தமிழ் எழுத்துல உள்ள ஊ மாதிரி வளைச்சு அது கூட ஒரு படுக்கை கோடு, அதாவது ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டு முடிக்கணும். இப்ப சுழி போட்டோம் இல்லையா, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா அகாரம் உகாரம் மகாரம் உள் அடக்கினதுதான் பிள்ளையார் சுழி. நாத பிரம்மம் ஆன ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட ஆரம்ப வடிவம் தான் நம்ம முதல்ல போடுற அந்த சுழி. அதை உள்ள அடக்கிய அந்த வட்டம் அதுதான் சிவசக்தி பீடம். அதை தொடர்ச்சியா நம்ம இழுத்து போடுற படுக்கை கோடு சிவலிங்கம். இப்படி பிரணவ மந்திரத்தையும் நம்ம வந்த இந்த உலகத்திற்கே தாய் தந்தையுமான சிவன் பார்வதியா நினைச்சு உள்ளடக்கி போடுற சுழி நாம எழுதுற எல்லா விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சு நமக்கு நல்லதை பண்ணி கொடுக்கிறார் பிள்ளையார். இப்ப உங்களுக்கு பிள்ளையார் சுழி ஏன் போடுறோம்னு நல்லா புரிஞ்சுடுச்சு இல்லையா? இனிமே நாங்கெல்லாம் சுழி போட்டு எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கலாமா? இப்ப நாங்களும் சுழி போட்டு பாட ஆரம்பிக்கிறோம். இவர் மட்டும் வரல, இன்னைக்கு மிருதங்கம் மட்டும் வரல, இது எல்லாமே வர வராது.
Check, check. சீதக்கலவசம் போதுகிலாடை வண்ண
இப்போ தெரியல அதாவது இப்போ மாற்ற முடியாது சரி சரி ஆ இதில் வந்து தெரிய மாட்டேங்குது எனக்கு ரெக்கார்ட் ஆகுறதா தெரிய மாட்டேங்குது லைவ் காமிக்கிறது நல்லா தெரியுது இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அப்படியா நமக்கு தெரியாது அது அந்த என்ன தெரியுது இப்போ வீடியோ போயிட்டு திருப்பி நான் மாற்ற முடியாது வீடியோ செலக்ட் பண்ணி அதில் வீடியோ படம் போட்டிருக்கு வேறு லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணி என்னோட இதில் நான் பண்ணிவிட்டு ஆனால் தெரியுது இல்லை அது சின்ன தெரியும் டிவியில் பார்த்தா தெரியும் அவனை அந்த புண்ணிய சதத்தின் ஆளும் பிறந்தமா அதிகாலை முதலே மனக்கடலில் பணியில் குளிக்குதமா கஜபுரனின் வரவை காண குடும்பம் வாசலில் ஓடுதமா மனவேகா கோலம் விட்டு ஆரதியாவிதமா கணபதி ராஜா வந்தாரா மனையில் நின்றே கொண்டாரா கணபதி ராஜா வந்தாரா மனையில் நின்றே கொண்டாரா
முகத்தோடே நீ மீண்டும் மீண்டும் எழுதல்வாயே எங்கள் மனையிலே புத்தல் சேர்த்து தாளம் மன்னித்தல்வாயே மன்னேனிலே சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாரா மனையில் நின்றே கொண்டாரா 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 மனையில் நின்றே கொண்டாரா மனையில் நின்றே கொண்டாரா மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி கிளையில் அவள் பெயர் சிவகாமி கிளையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடையூரிலே அபிராமி திருக்கடையூரிலே அபிராமி கிளையில் அவள் பெயர் சிவகாமி திருக்கடையூரிலே அபிராமி எல்லையில் அருள் தருவாள் காந்திமதி எல்லையில் அருள் தருவாள் காந்திமதி அன்னை அவளெல்லாம் வேதகதி அன்னை அவளெல்லாம் வேதகதி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாழியிலே திரிபுர சுந்தரி ஸ்ரீகாழியிலே சிவசக்தி பார்வதி கைலலிலே சிவசக்தி பார்வதி கைலலிலே வரப்பரம் கற்பகமா கைலலிலே வரப்பரம் கற்பகமா கைலலிலே மஞ்சவில்லானெஞ்சு வாழ்பவளே மஞ்சவில்லானெஞ்சு வாழ்பவளே மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி திருவேற்காட்டினிலே கருமாரி குமரி நகரிலே முத்துமாரி திருவேற்காட்டினிலே கருமாரி குமரி நகரிலே முத்துமாரி சமயபுரம் கண்ணில்
மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே.
சென்னை மாநகரத்துல நம்ம இருக்கிற வீட்டை சுத்தி எத்தனையோ உயிர்ஜீவன்கள் வாழுது. நான் உயிர்ஜீவன்கள் சொல்றது மனுஷால இல்ல, புழு, பூச்சி, எறும்பு, இப்படி எத்தனையோ விதமான பூச்சி குடும்பங்களை நம்மளை படைச்ச இறைவன் அவைகளையும் வாழ வைக்கிறார். அப்படி அவரால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிர் ஜீவன்களுக்கும் அவரோட பேர் சொல்லி கூப்பிடுறதே இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இந்த கருப்பு கலர்ல இருக்கிற குட்டி எறும்பு தான் பிள்ளையார் என்று சொல்றோம். வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாசத்துல பார்வதிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் படி அளக்கிற சிவன் எல்லாருக்கும் அதை இன்னைக்கு பண்றாரா அப்படின்னு சந்தேகம் வந்தது. நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், ஆனா பார்வதிக்கு வந்துதான் ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஏன் அவளுக்கு தோணிச்சுன்னு நமக்கு புரிய இல்லாம எந்த ஒரு விஷயத்தை அவளுக்கு பக்கத்துல குறுக்குறுன்னு ஓடிட்டு இருக்கிற கருப்பு கலர் எறும்புகளை பிடிச்சு ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டாங்க. சிவன் இதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரா அப்படிங்கிற நாடகத்தையும் ஆரம்பிச்சாங்க. அந்த கிண்ணத்தை ஒரு ஓரமா மூடி வச்சுட்டா. ஒரு நாள் முழுக்க விட்டுட்டு மறுநாள் அந்த கிண்ணத்தை தொடர்ந்து பார்த்தப்போ அந்த கிண்ணத்துல எறும்புகள் எல்லாமே முன்னாடியோட இன்னும் சுறுசுறுப்பா ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் படுத்தி கிடந்து செத்து போற நிலைமைக்கு ஆகலாம். இவ கையில இருக்கிற கிண்ணத்தையும் அதுல இருக்கிற எறும்புகளையும் பார்த்த சிவன், என்ன தேவி, எறும்புகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கா? நான் படியெழுக்கிறேனா இல்லையா? உனக்கே சந்தேகம் பாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பூலோகம்னு சொல்ற இந்த எறும்புகள் வாழற உலகம் எங்க இருக்கு? உன்னோட பிள்ளையார் வைத்துதானே இருக்கு. அப்படி உன் மகனுக்கு கொடுக்கிற சாப்பாடெல்லாம் அவன் மூலமா உலக உயிர்களுக்கு போய்தானே ஆகணும். அப்படி இருக்கும் போது அந்த எறும்புகள் என்ன பசியோடவா இருக்கும்? அதனால நீ போய் உன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னார். பார்வதிக்கு அப்பதான் அந்த வேலை சாப்பாடு தன் பிள்ளைக்கு கொடுக்கலன்னு ஞாபகம் வந்தது. முடுக்குடன் ஓடி போய் பிள்ளையாருக்கு சாப்பாடும் கொடுத்தா. மறுபடியும் அந்த கிண்ணத்துல உள்ள எறும்புகளை திறந்து பார்த்தப்போ அந்த கிண்ணத்துல ஒரு பருக்க சாதம் ஒட்டிட்டு இருந்தது. அதை அந்த எறும்புகளும் சாப்பிட்டு இருந்தது. அது வரைக்கும் இந்த கருப்பு எறும்புகளுக்கு யாரும் எந்த பெயர் வைக்கல. ஆனா பிள்ளையார் மூலமா அந்த எறும்புகளுக்கு சாப்பாடு கிடைச்சது. அதை நாம தெரிஞ்சுக்கணும். சிவனும் பார்வதியும் நடத்திய நாடகம் தான் இது. அன்னையில இருந்து அந்த எறும்புகளை பிள்ளையார் எறும்புன்னு பேர் சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் கருப்பு கலர் எறும்புகளை பிள்ளையார் எறும்புன்னு ஏன் சொல்றோம்.
श्रीलक्ष्मीवराहम् श्रीलक्ष्मीवराहम् भजेऽहं श्रीलक्ष्मीवराहम् भजेऽहं श्रीलक्ष्मीवराहम् भजेऽहं श्रीलक्ष्मी सवितं चिदजनसुरप्रदं श्रीलक्ष्मीवराहम् भजेऽहं श्रीलक्ष्मी सवितं चिदजनसुरप्रदं श्रीलक्ष्मीवराहम् हिमगिरिगणये हे मलते
Thank you.
பொதுவா நவராத்திரி அப்படிங்கிற அற்புதமான விரதம் அம்பிகை கூறியது. நம்ம தமிழ்நாட்டுல நாம எப்படி நவராத்திரியை கொண்டாடுவோம் அப்படின்னா கொலு பத்ததியா வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சாரதா நவராத்திரி, அதாவது புரட்டாசி மாசத்துல கொண்டாடுற சாரதா நவராத்திரி தான் நாம நவராத்திரி அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நான் வருஷத்துல 12 நவராத்திரி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன எல்லாரும் ஒரு மாதிரிதான் பார்ப்பேன். நம்ம முன்னோர்கள் 12 நவராத்திரிகள் கொண்டாடின்னு வந்திருக்கா. அது இப்போ நமக்கு 4 நவராத்திரியா சொல்லிடுது. இதுல இந்த 4 நவராத்திரியில நான் விநாயக நவராத்திரி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நிஜமாலே இந்த பொண்ணு உண்மையதான் சொல்றாளா இல்ல ஏதாவது கதை அடங்குறாளா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தோணதான் தோணும். ஆனா இப்போ இந்த நவராத்திரியை பற்றி நீங்க கேட்டுட்டே அப்படின்னா அடுத்த வருஷமே நாம தமிழ்நாட்டுல இந்த நவராத்திரியை கொண்டாட ஆரம்பிச்சிடலாம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வர 3 நாளும் சரி, பிள்ளையார் சதுர்த்திக்கு அப்புறமா இருக்கிற 3 நாளும் சரி, ரொம்பவே நம்ம சிறப்பா சங்கீத கச்சேரியோட பிள்ளையார அழைக்கிற வழக்கம் நமக்கு இருக்கு. விநாயகரோட தனிப்பட்ட ஆலயங்கள்ல இது கொடியேற்றத்தோடவே இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வர இந்த மகா சங்கடகர சதுர்த்தியிலே நம்ம கணேசா கலந்துக்க ஆரம்பிச்சிருவார். அதுல விநாயகர் சதுர்த்திக்கு வர முன்னாடி 9 நாட்களாகவும் ஒரு சில இடங்கள்ல, அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தியிலே ஆரம்பிச்சு ஆனந்த சதுர்தசி வரைக்கும் கொண்டாடுற ஒரு சில நாட்களாகவும் நமக்கு இந்த விநாயக நவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு. இதே களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் செய்யற 9 நாளைக்கு முன்னாடியே இடம் வாங்கி வச்சிருவாங்க. அது சின்ன உருவங்கள் வீடுகள்லயோ பெரிய பெரிய உருவங்கள் பந்தல்கள் போல பொது இடங்கள்லயும் வாங்கி வைக்கிற வழக்கம் இருக்கு. இந்த 9 நாளும் விநாயகருக்கு கணபதி ஹோமம், கணபதி சகஸ்ரநாம பாராயணம், லட்சார்ச்சனை அப்படின்னு நமக்கு சாஸ்திரப்படி இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கௌரி புதல்கள் இல்லையா, அதனால இத கௌரி கணபதி விழாவாகவும் கொண்டாடுவாங்க. இந்த கௌரி கணபதி ஃபெஸ்டிவல் கர்நாடகாவில் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ஃபேமஸ்னு சொல்லணும். ஒரு கூடையில கணபதியை வச்சு எடுத்துட்டு போய் சிறுவர்கள் எல்லாம் அந்த கூடைய அவங்க வீடுகளுக்கு முன்னாடி வச்சு அந்த பிள்ளையார சுத்தி ஆட்டம் பாட்டம்னு பாடி அந்த பிள்ளையார ஜாம் வழிபட்டு அந்த கூடைகள்ல அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணி அதை அன்னதானத்துல சேர்க்கிற வழக்கம் அப்படின்னு நமக்கு இருக்கு. பொதுவா நவராத்திரிக்கு எப்படி நாம கலசம் வச்சு பூஜை பண்ணுவோமோ அதே வழக்கம் தான் இந்த பிள்ளையார் நவராத்திரிக்கும் இருக்கு. தூர்வ யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற அருகம்புல்லால நமக்கு ஆசனம் அமைச்சு அதிலேயே பந்தல்கள் போட்டு அவரை குளிர கொண்டாடுறது அப்படிங்கிறது இந்த விநாயக நவராத்திரி தான். முதல் நாள் பக்தி கணபதியா கலசம் வச்சு பிள்ளையார வழிபட ஆரம்பிப்பாங்க. முதல் நாள்லேயே பிள்ளையாருக்கு பிடிச்ச பிரசாதமான மோதக பிரசாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் நாள் அதாவது நமக்கு சர்வ ஆகர்ஷண கணபதி, எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படுற கணபதி அப்படிங்கிறதுனால சர்வ ஆகர்ஷண கணபதி அப்படின்னு இவரை கொண்டாடுவோம். இவரை சர்வஜன ஆகர்ஷண கணபதியா மட்டும் இல்லாம சங்கடகர கணபதியாவும் நமக்கு அருள் பாலிக்கிறார். தீராத சங்கடங்கள், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் போக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு நிம்மதி அளிக்கிறார். 3ஆம் நாள் பால கணபதியா வழிபடுறார். இவர் குழந்தை வடிவில் இருக்கிறதுனால நம்மள வார இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறார். 4ஆம் நாள் லக்ஷ்மி கணபதியா இருந்து அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட 16 லக்ஷ்மிகளையும் வழிபட்டதா நமக்கு சொல்லியிருக்கு. வறுமை அகன்று பொருளாதார முன்னேற்றம் இவரை வழிபடுறதுனால கிடைக்கும். 5ஆம் நாள் சனிக்கிழமை தருண கணபதியா அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட நமக்கு நல்ல வாய்ப்புகள் நம்மளை தேடி தகுந்த நேரத்துல சேரும். 6ஆம் நாள் சந்தான கணபதியா பிள்ளை செல்வம் கொடுக்கிறவரா நமக்கு அருள் பாலிக்கிறார். பொதுவா பிள்ளையார் பிரம்மச்சாரியரா இல்ல கிரகஸ்தனா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? சித்தி புத்திய உள்ளடக்கி சந்தான கணபதியா நமக்கு நம்மளோட குடும்பம் விருத்தி அடையறதுக்கு அருள் பாலிக்கிறார். विद्यार्थी लभते विद्या धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रा मोक्षार्थी लभते गतिं जपे गणपति स्तोत्रम्
அப்படின்னு நமக்கு சங்கர்ஷ்ணநாச்சர கணேச ஸ்தோத்திரத்திலே நமக்கு இவரை பத்தி சொல்லியிருக்கு. 7ஆம் நாள் நர்த்தன கணபதியா, இவரை தான் நம்ம மகா கணபதி அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. பொதுவா கர்நாடக இசையை கத்துக்கும் போது 7 ஸ்வரங்கள் சா ரி கா மா பா த நீ சா அப்படின்னு இந்த 7 ஸ்வரங்களுக்கும் 7 கணபதியை நம்ம வழிபடுறோம். இவரை வழிபடுறதுனால வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வீணை, நாட்டியம், டான்ஸ், இந்த கலைகள் எல்லாமே நம்மள சிறப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் நாள் ருணமாச்சன கணபதியா அருள்பாடுகிற வழக்கம் இருக்கு. இந்த ருணமாச்சன கணபதியை வழிபடுறதுனால நமக்கு சிக்கல்கள், தீராத கடன்கள், இது எல்லாமே நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். 9 நாள் ஸ்வர்ண கணபதியா நம்ம கொண்டாடுற வழக்கம் இருக்கு. இந்த கணபதியை கொண்டாடுறதுனால ஸ்வர்ணநாக சேர்க்கை நமக்கு அடையுது. இதை நான் இப்ப இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு இந்த மைக்ல சொல்றதே நான் வெளியில போயிட்டு சொன்னேன்னா, இந்த ஸ்வர்ண கணபதியை வச்சு சித்திர மாசத்துல வர அக்ஷய திருதியை அன்னைக்கு கூட்டம் கூடுறதோட இந்த 9ஆம் நாள் ஸ்வர்ண கணபதியில கூட்டம் கூடுறதுதான் நமக்கு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். வரலாறு காணாத அமைப்பு நமக்கு வந்துடும். ஆனா நிஜமாலே இந்த ஸ்வர்ண கணபதியில ஸ்வர்ணம் வாங்குறது அப்படின்றது நமக்கு ரொம்பவே சிறப்பா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் நாள் அன்னைக்கு விநாயகருக்கு புனர் பூஜை பண்ணி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நவராத்திரி புனர் பூஜையோட முடிச்சு போதன பிரியரான நம்மளோட கணேசாக்கு எல்லா போதனமும் பண்ணி நைவேத்தியம் பண்றது அப்படின்ற வழக்கம் நமக்கு இருக்கு. அப்படி அந்த பூஜை பண்ணிட்டு கலச நீரை ஆங்குழுக்க தெளிச்சுட்டு நம்மளுக்கும் தெளிச்சுட்டு நம்மளோட இந்த அருள் சாநித்தியம் என்னைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வழிபட்டு நம்ம முடிச்சுக்கணும். என்ன, அடுத்த வருஷமே நம்ம நவராத்திரியை கொண்டாடிடலாமா? சரி.
अम्बुजवासिनि सुन्दरि वाणि सरस्वती देवी नमोऽस्तुते अम्बुजवासिनि सुन्दरि वाणि सरस्वती देवी नमोऽस्तुते अम्बुजवासिनि सुन्दरि वाणि पुस्तकधारिणि बुद्धिप्रदायिनि पुस्तकधारिणि बुद्धिप्रदायिनि वीणापाणि त्रिनयनि वाणि वीणापाणि त्रिनयनि वाणि अम्बुजवासिनि सुन्दरि वाणि सरस्वती देवी नमोऽस्तुते अम्बुजवासिनि सुन्दरि वाणि वेदशास्त्रनुत विधिप्रिय शुभगे वेदशास्त्रनुत विधिप्रिय शुभगे विद्यावारिणि वाणि वाणि विद्यावारिणि वाणि वाणि अम्बुजवासिनि सुन्दरि वाणि सरस्वती देवी नमोऽस्तुते अम्बुजवासिनि सुन्दरि वाणि मालालङ्कृतमणिमयभूषे मालालङ्कृतमणिमयभूषे मन्दासे
பிள்ளையாரோட அப்பாவான சிவன் அபிஷேக பிரியர், மாமா மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். இவங்களோட மகனும் மருமகனுமான பிள்ளையார் போஜன பிரியர். போஜனம்னா சாப்பாடு. அவருக்கு நிறைய பிரசாதங்களை நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்னா பிள்ளையாரோட வயிற்றுலதான் நம்ம உலகமே இருக்கு. அதை தாங்கி பிடிக்கிற அவருக்கு பிரசாதங்களை நிறைய செஞ்சு அள்ளி அள்ளி கொடுக்கறது தான் நம்ம சனாதன தர்மத்துல இருக்கிற பெரிய விஷயம். எவ்வளவோ பிரசாதங்கள் பிள்ளையாருக்கு இருந்தாலும் டாப் லிஸ்ட்ல இருக்கிறது வடநொழி கொழக்கட்டைதான். இத முதல்ல செஞ்சு பிள்ளையாருக்கு கொடுத்தது யாரு அப்படிங்கிறது நம்ம கதைக்குள்ள போலாமா? ஒரு சமயம் வசிஷ்ட முனிவரோட மனைவி அருந்ததி தன்னோட ஞான திருஷ்டியா தங்களோட ஆசிரமத்துக்கு பிள்ளையார் வர போறத தன்னோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சிட்ட உடனே பிள்ளையாரோட உருவ தத்துவத்தை இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரசாதம் செய்ய தீர்மானம் பண்ணினான். சுவாமி, கடவுள், இறைவன், இப்படி இறை தத்துவத்துக்கும் நம்ம பல பேர் வச்சிருக்கோம். அதை நாம எப்படி உணர்றது, எதை செஞ்சு அவரை ஈஸியா நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுதான் இந்த கொழக்கட்டை தத்துவம். இந்த உலகமே போய் அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது சொன்னா நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம். காயமே இது பொய்யடா, காட்டடைந்த பொய்யடா. காயங்கிறது உடம்பு. இதுல இருக்கிற காத்து வெளியில போச்சுன்னா அடுத்த நிமிஷம் உயிர் கிடையாது. இத ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அரிசி மாவை நல்லா பதம் பண்ணி சொப்பு மாதிரி செஞ்சு அதுல தேங்காயும் வெல்லமும் கலந்த பூரணமா உள்ள வச்சு மூடி அதுக்கு கொழக்கட்டையான பேர் வச்சு அருந்ததி பிள்ளையார் கொடுத்தார். இந்த கொழக்கட்டையில மேல் மாவுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் மாயைங்கிற பொய்யான உலகம். உள்ள இருக்கிற இணைப்பு பூரணமான அந்த இறைஸ்வரூபத்தை நம்ம அடையணும். இதுதான் நம்ம எடுத்திருக்கிற இந்த பிறவிக்கான டாஸ்க். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கொழக்கட்டை பிரசாதம். ஆனா இதை 1% கூட புரிஞ்சுக்காம விதவிதமா கொழக்கட்டை பண்றோம். உளுந்து பூர்ண கொழக்கட்டை, அம்மை சென்னி கொழக்கட்டை, எள்ளு பூர்ண கொழக்கட்டை, உளுந்து பூர்ண குஸ்லி கொழக்கட்டை, இதெல்லாம் ட்ரெடிஷனல் வகை. இந்த ஜெனரேஷனோட கொழக்கட்டை என்னெல்லாம் தெரியுமா? சாக்லேட் கொழக்கட்டை, டூட்டி ஃப்ரூட்டி கொழக்கட்டை, ஜெம்ஸ் கொழக்கட்டை, இப்படி இந்த கொழக்கட்டை லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நெவர் எண்டிங் லிஸ்ட். கடைசியில கொழக்கட்டைய மோமோஸ் ஈக்குவலா கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க குரு எங்களுக்கு சொன்னா, நம்ம வீடுகள்ல பிள்ளையார் இறங்கு வந்ததுன்னா அந்த காலத்துல எல்லாம் உடனே இந்த பூர்ண கொழக்கட்டையே பண்ணிடுவாங்க. ஆனா இந்த காலத்துல எங்க அம்மாவுக்கு பண்ண தெரியும். ஆனா எனக்கு ஓகே, ஆனா எத்தனை அம்மாக்களுக்கு கொழக்கட்டை பண்ண தெரியும்னு எனக்கு தெரியல. இனிமே ஒரு தடவையும் கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணும்போது நமக்கு அதை கொடுத்த அருந்ததியை நினைச்சுக்கிறோம். இந்த உடம்புல இருக்கிற உயிர் மூச்சோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இணைப்பு பூரணமான அந்த சுவாமியை நம்ம எப்போதுமே நினைச்சுட்டே இருக்கணும். சித்தி விநாயக மூர்த்திக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கதையை முடிக்கிறோம். இப்போ நாம பிள்ளையாரோட பிடிச்ச பிரசாதம் கொழக்கட்டைன்னு பார்த்தோம். பிள்ளையாரோட வழிபாடு தமிழ்நாட்டுல அதிகமா ஆரம்பிச்சது 6th century, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டு. இதை எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா, பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தை பரமசிவம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். அதுலதான் நான் இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் பெரிய கோவிலுக்கு பரிவார தேவதைகளா பிள்ளையாரையும் சேர்த்து அற்புதமா ஆராதிச்சிருக்கிறார். கோவில் கல்வெட்டுகள்ல பரிவார ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் அப்படின்னு செதுக்கி பிள்ளையார குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வாழைப்பழம் பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணியிருக்காங்க. அதையும் கல்வெட்டுகள்ல சொல்லியிருக்காங்க. பிள்ளையாருக்கு ஒவ்வொரு நாளும் 150, அதாவது 150 வாழைப்பழம் நெய்வேத்தியம் செய்யப்பட்டிருக்கு. இந்த செலவுகளை ராஜராஜ சோழனோட கரு ஊழல இருந்து 365 காசு கொடுத்திருக்காங்க.
இது கல்வெட்டுகளை குறிப்புகளா இருக்கு. இப்போ நமக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் முக்கியம்னு தெரிஞ்சுட்டோம். ரெட்டியார்பட்டி சுவாமிகள் அப்படின்னு எடுக்கும்போது ஆரம்பத்தில் சாங்கிக்கு நான் கதை சொல்றச்சு அவரை பற்றின ஒரு 15 விஷயங்கள், அதாவது அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த 15 விஷயங்கள் அதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு புக்லெட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரோட புக் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிச்சு. அவரோட அந்த விசாலமான பார்வை அப்படிங்கிறது கடல் மூல அப்படின்னு சொல்லுவோம். அது கிட்டக்குதான் நம்ம போக முடியுமா அப்படின்னு தெரியல. அதனாலதான் அந்த குழந்தை கதை சொல்றச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமான கருத்துக்களை வச்சோம். குரு அப்படிங்கிற ஸ்தானத்துல இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்ட அந்த மாதிரி வாழ்வியல் தத்துவத்தை இப்படி இருக்கணும்ன்றத எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த போற வழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குருமார்கள் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் ரெட்டியார்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சுவாமிகள் முழுக்க 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 ஒரு விநாயகர் பிரியரா இருந்திருப்பாரு போல இருக்க. அதனால உருகி உருகி அந்த பாடல்கள்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா விநாயகர் புராணமும் வச்சுட்டு அந்த விநாயகரை பத்தி அவருக்கு கூடவே சேரணும், அவரோட இஷ்ட தெய்வமான அந்த பிள்ளையாருக்கு நம்ம இசை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த பிள்ளையார் சம்பந்தப்பட்ட கதைகளும் பிள்ளையாருக்கான பாடல்களும் நம்ம நிறைய வச்சுருக்கோம். நவராத்திரியாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் கணபதியை சொல்லி அதுக்கு அந்த கணேச நவராத்திரியும் கொண்டு வந்ததுக்கு காரணம் அதுதான். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், 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 பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர நிலையிலே வீட்டிற்கும் பிள்ளையார் பிள்ளைக்கும் பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர வீட்டிற்கும் பிள்ளையார் விலகத்திற்கும் பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த 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 பிள்ளையார். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சு நாட்டு பிள்ளையார், மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சு நாட்டு பிள்ளையார். ஓம் நம சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை, ஓம் நம சிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சு நாட்டு பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், நெஞ்சு நாட்டு பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார். பொறி கடலையும் மனசி கொடுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார், கண்ணை மூடி தூக்குவார், அவனுடைய கடலையும் மனசி கொடுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார், கண்ணை மூடி தூக்குவார். கலியுகத்தில் பெண்களை காண வேண்டி அனுதினமும், கலியுகத்தில் பெண்கள் காண வேண்டி அனுதினமும் கிழக்கு மேலே ஏறியே இஷ்டம் போல சொல்லுவார், கிழக்கு மேலே ஏறியே இஷ்டம் போல சொல்லுவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
கரின்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் எல்லாமே ஓம் சக்திதான். பாம்பாக வந்தாலும் வேம்பாக நின்றாலும் அங்கேயும் ஓம் சக்திதான். கரின்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் எல்லாமே ஓம் சக்திதான். பாம்பாக வந்தாலும் வேம்பாக நின்றாலும் அங்கேயும் ஓம் சக்திதான். ஆழம் கோவியன தாயாகினார் மேலும் கண்டபட ஒளியாகினார். ஆழம் கோவியன தாயாகினார் மேலும் கண்டபட ஒளியாகினார். பல்வேறு தாயாகி செல்வாடை கதிராகி கதிராடும் சிவசக்திதான். எப்போதும் தற்பாக கட்டாயம் காப்பாற்றும் நம் தெய்வம் மீனாட்சிதான். பல்வேறு தாயாகி செல்வாடை கதிராகி கதிராடும் சிவசக்திதான். எப்போதும் தற்பாக கட்டாயம் காப்பாற்றும் நம் தெய்வம் மீனாட்சிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வெள்ளையில கொடுதாகி மருதாக்கும் மருதாகி காக்கும் மகமாகிதான். வேகாட்டில் பொருளாகி வழிகாட்டும் வாழ்வாகி வாழ்கின்ற மகமாகிதான். வேகையில கொடுதாகி மருதாக்கும் மருதாகி காக்கும் மகமாகிதான். வேகாட்டில் பொருளாகி வழிகாட்டும் பாம்பாகி வாழ்கின்ற மகமாகிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். மாறின்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் எல்லாமே ஓம் சக்திதான். பாம்பாக வந்தாலும் வெம்பாக நின்றாலும் அங்கேயும் ஓம் சக்திதான். மாகாட்டு சோலை பண்பாரே காமாட்சி செய்கின்ற மாதவம்தான். கேட்காம செல்வதை எல்லாருக்கும் தந்துவிடும் பங்காரு காமாட்சிதான். மாகாட்டு சோலை பண்பாரே காமாட்சி செய்கின்ற மாதவம்தான். கேட்காம செல்வதை எல்லாருக்கும் தந்துவிடும் பங்காரு காமாட்சிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். தாயின்னு சொன்னாலோ தேவின்னு சொன்னாலோ எல்லாமே ஓம் சக்திதான். பாம்பாக வந்தாலோ வேம்பாக நின்றாலோ அங்கேயும் ஓம் சக்திதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். மறுபோது தாயாகி செவ்வாடை கதிராகி கதிராடும் சிவசக்திதான். எப்போதும் தப்பாக கட்டாயம் காப்பாற்றும் நம் தெய்வம் மீனாட்சிதான். மறுபோது தாயாகி செவ்வாடை கதிராகி கதிராடும் சிவசக்திதான். எப்போதும் தப்பாக கட்டாயம் காப்பாற்றும் நம் தெய்வம் மீனாட்சிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வெகுளித பொருளாகி கருதாகும் கருதாகி காக்கும் மகமாகிதான். வேகாட்டு சுத்தாகி வழிகாட்டு பாம்பாகி வாழ்கின்ற மகமாகிதான். வேகையில பொருளாகி கருதாகும் கருதாகி காக்கும் மகமாகிதான். வேகாட்டு சுத்தாகி வழிகாட்டு பாம்பாகி வாழ்கின்ற மகமாகிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். மாறின்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் எல்லாமே ஓம் சக்திதான். பாம்பாக வந்தாலும் வேம்பாக நின்றாலும் அங்கேயும் ஓம் சக்திதான். மாகாட்டு சோலை பொன்மாதேவி காமாட்சி செய்கின்ற மாதவம்தான். கேட்காம செல்வதை எல்லாருக்கும் தந்தருளும் பங்காரு காமாட்சிதான். மாகாட்டு சோலை பொன்மாதேவி காமாட்சி செய்கின்ற மாதவம்தான். கேட்காம செல்வதை எல்லாருக்கும் தந்தருளும் பங்காரு காமாட்சிதான். வானம் பூமியன தாயாகினார் மேலும் கண்டுபட ஒளியாகினார். வானம் பூமியன தாயாகினார்
வந்தாலும் எல்லாமே சக்திதான். காப்பாக வந்தாலும் எக்காக நின்றாலும் அங்கேயும் சக்திதான். அங்கேயும் சக்திதான். அங்கேயும் சக்திதான். சங்கரதம் ஏறி வரும் சமயபுர மாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. சங்கரதம் ஏறி வரும் சமயபுர மாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. உன்ன சன்னதி உருண்ட வருகிறோம் எங்கள் குலதெய்வமே. உன்ன சன்னதி உருண்ட வருகிறோம் எங்கள் குலதெய்வமே. நீதானே கதி என்று ஓடி வருவே கண்ணார கழுவே நம்மா. நீதானே கதி என்று ஓடி வருவே கண்ணார கழுவே நம்மா. தங்கரதமேறி வரும் சமயபுர மாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. தங்கரதமேறி வரும் சமயபுர மாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. முழு நிலவு முகமதுதான் வந்ததென்ன நான் முழுகுவது அதை பார்த்து கடைபிடிதோ. முழு நிலவு முகமதுதான் சிவந்ததென்ன நான் முழுகுவது அதை பார்த்து கடைபிடிதோ. முருகனை கைப்பட்டதோ சிவனவன் கால்பட்டதோ. கணபதி கால்பட்டதோ. முருகனை கைப்பட்டதோ சிவனவன் கால்பட்டதோ. அம்மாவே கணபதி கால்பட்டதோ. நீதானே கதி என்று ஓடி வருதே கண்ணால கருணேனம்மா. நீதானே கதி என்று ஓடி வருதே கண்ணால கருணேனம்மா. உதிக்கின்ற செங்கது உச்சி திலகம் உணர்வுடையோ. மதுகின்ற மாணிக்கம் மாதுர போது மலர் கமலை. துதிக்கின்ற வெண்கொடி வெண்கடி குங்கும கோயம் என்ன. விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழி துணையே. கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கடல் வழியானம் தரும். தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வல்சமில்லா இனம் தரும். அல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கடலாய் அபிராமி கடை கண்களே. தாயே உன் பேரை சொன்னால் நோய்களோடும் தீராத விலகிடுமே. தாயே உன் பேரை சொன்னால் நோய்களோடும் தீராத விலகிடுமே. நீ நெருப்பாக கொதித்தாலும் குளிர்வாயம்மா. நீ அடித்தாலும் அணிகிறவே குளிர்வாயம்மா. நீ நெருப்பாக கொதித்தாலும் குளிர்வாயம்மா. நீ அடித்தாலும் அணிகிறவே குளிர்வாயம்மா. உனக்கிது விளையாட்டம்மா முத்தம்மா எனக்கிது தாராட்டம்மா. உனக்கிது விளையாட்டம்மா முத்தம்மா எனக்கிது
கனியை கொடுவார் உறுதி இல்லையே. எப்போதும் உனை எண்ணியே முப்போதும் படி காட்டமா. எப்போதும் உனை எண்ணியே முப்போதும் படி காட்டமா. நான் இளநீரை கொடுக்கின்றனே பாயமா. என் படிப்பாவம் மதெல்லாம் நீ பாயமா. நான் இளநீரை கொடுக்கின்றனே பாயமா. என் படிப்பாவம் மதெல்லாம் நீ பாயமா. அருகினில் அழைப்பாயம்மா என் தாயே கருகளை கொடு பாயம்மா. அருகினில் அழைப்பாயம்மா என் தாயே கருகளை கொடு பாயம்மா. உடன் திருவடி கஞ்சப்பம்மா. தங்கரதமேறி வரும் சமயபுரமாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. தங்கரதமேறி வரும் சமயபுரமாரியம்மா தாயே உன் கோவில் வந்தோ. உன்ன சன்னதி உள்ள வருகிறோம் எங்கள் குலதெய்வமே. உன்ன சன்னதி உள்ள வருகிறோம் எங்கள் குலதெய்வமே. நீதானே கதி என்று ஓடி வந்தே கண்ணாரங்கள் வேணமா. நீதானே கதி என்று ஓடி வந்தே கண்ணாரங்கள் வேணமா. கண்ணாரங்கள் வேணமா. கண்ணாரங்கள் வேணமா. வடிவேலவா வடிவேலவா
புறவள்ளியை புறவள்ளியை ஒரு பவன கோலம் தரித்து கரம் தொட்ட வேலவா வடி வேலவா ஒரு பவன கோலம் தரித்து கரம் தொட்ட வேலவா வடி 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 வேலவா சிவாரி பொங்கடல் தெனமுதோனே உங்கத்தரு தெனமணி கசிவாரி பொங்கடல் தெனமுதோனே நிகழ சந்தை பரகி பலகாலம் நிகழ சந்தை பரகி பலகாலம் இந்த நுயிர் காரணருள்வாயே இந்த நுயிர் காரணருள்வாயே தம்பிகர காரண தலையோனே தந்தைவர காரணருளை தலையோனே தம்பிகர காரண தலையோனே தந்தைவர காரணருளை தலையோனே அடகட கடலே பொருளோனே ஐயகட கடலே முக பெருமானே அன்பர காரணே பொருளோனே ஐயகட கடலே முக பெருமானே ஐயகட கடலே முக பெருமானே ஐயகட கடலே முக பெருமானே
சனதின் சங்கீதம் அப்படிங்கிற எங்களோட இந்த ரசிகப்பிரியா இசை பள்ளியோட ரொம்ப அழகான ஒரு ஒரு தாற்பயத்தை வச்சுட்டு அது கீழே நான் வந்து ஒரு கோணிக்கா கோணி இந்த சனதின் சங்கீதம் அப்படிங்கிற இசை கைவிட்டு இருந்தோம். அந்த வகையில இந்த ரெட்டியாபதி சுவாமிகள் இந்த ஆசிரமத்தில் வந்து எங்களுக்கு பாடத்துக்கு வாய்ப்பு கிடைச்சதே நான் வந்து பெரிய பாக்கியமா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குருவை நாடி செல்லணும் அப்படிங்கும்போது மற்ற மொழி அதாவது நம்மளுக்கு சொல்லும் போதே எப்படி சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம் தான். அப்புறம் தானே சொல்லியிருக்காரு இல்லையா, குரு மூலமா தான் நம்ம தெய்வத்தையே பண்ண முடியும். இந்த தினம் வந்து ரெட்டியாபதி சுவாமி குருவா இருந்து தெய்வத்தை எப்படி வந்து வணங்கணும் அப்படின்னு அவரோட பார்வையில எங்களுக்கு நிறைய விஷயங்கள் காமிச்சு கொடுத்துருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா தெரியாத ஒரு அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு, என்னென்னமோ நிறைய சொல்லியிருக்காரு. அதுல கண்டிப்பா நம்ம என்ன எடுத்துக்கோனா எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மனசால எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி சுவாமியோட சில விஷயம் கண்டிப்பாக என்னோட குழந்தைகளும் இன்னைக்கு கேட்டிருப்பா, என்ன பண்ணிருக்க, என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு. கண்டிப்பாக அந்த பெரிய அரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் நாங்கள் எடுத்து எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்கள் அதை கடைபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க.